திமுகனாலே ஒரு குடும்ப கட்சிங்கிறத தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலையும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற ஜல்லிக்கட்டுல வந்து உதயநிதி வந்து இன்பநிதி அவரோட மகன் இன்பநிதி அவரோட நண்பர்களையும் வந்து அமர வைக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர் எப்படி பாக்குறீங்க? மாவட்ட ஆட்சியரை வந்து எழுதிக்க சொல்லிட்டு இன்பநிதியையும் அவரோட நண்பர்களையும் உட்கார வச்சிருக்காரு. திமுகனாலே ஒரு குடும்ப கட்சிங்கிறத தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலையும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல். அதன் வெளிப்பாடு தான் அங்கே இப்போ உதயநிதி அவர் அங்கே உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்லை எல்லாருமே புறந்தள்ளி இருக்கிறார்கள். வேண்டாம் குடும்பத்தில் இறங்கி காலை பிடிக்கிறதுல இறங்கிட்டு நல்லா இருந்திருக்கும் பார்க்க. அதை விட்டுட்டு அங்கே மேலே வந்து முன்வரிசையில் அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலிக்கூத்தாக தான் இருக்கு. இந்த காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டு இருக்கிறது. வருங்காலத்தில் 26 சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், திமுக இன்றைக்கு மக்கள் விரோத சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போதை மருந்து கலாச்சாரம் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கின்ற ஒரு காட்டாட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். அதை தான் நானும் சொல்லிட்டு வரேன். சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பொதுவாக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாருமே புறக்கணிச்சிருக்கீங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ஆளுங்கட்சி சாதகமாக அமையாதது. ஆளுங்கட்சி அராஜகம், அதிகார துஷ்பிரயோகம் விசித்திரமாக இதுவரை கேள்விப்படாத அளவு கடந்த முறை இடைத்தேர்தலாம் மக்களை எல்லாம் பள்ளியில் ஆடுகளை அடிக்கிற மாதிரி வர வைத்து ஏழை எளிய மக்களை காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கே அமர வைத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை பயன்படுத்தினார்கள் தெரியும். அதனால இந்த தேர்தல் ஒன்றும் தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாற்றி அமைக்க போகிற தேர்தல் இல்லை. அது 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தான். அதனால ஆளுங்கட்சியின் அராஜகம், அதிகார துஷ்பிரயோகத்தை, பண பலத்தை இந்த தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே, எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அதுபோல மற்ற எதிர்கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள்.